பாருங்க, பார்க்கும் போதே வாய் ஊறுது. இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு எடுத்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அனைவருக்கும் அன்பான சகோதரிகளின் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்கள் சேவல் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க சேனலை பற்றி உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் கோழி சுத்தம் பண்ண போகிறோம். எப்படி சுத்தம் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். தோலை உரித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் வெந்நீரில் வச்சு நினச்சி ரெக்கையை பிச்சு தோலோடு இருந்துக்கலாம். தோல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோலோடு அப்படியே உரித்து எடுத்துக்கலாம். இது வந்து சேவலுக்கு டைட்டாக தான் இருக்கும், கோழி மாதிரி சீக்கிரம் வராது. இவருங்க 2 கோழியும் உரிச்சாச்சு. இப்போ உரிச்ச கோழியை மஞ்சள் தடவி வச்சுருக்கோம். இதை இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது நாங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நாட்டுக்கோழியில் சேவல் கோழி வாங்கி சாப்பிட்டோம்னா அது ஒரு சளிக்கெல்லாம் இது நல்லது சேவல் வந்து. அதனால் சேவலும் அடிக்கடி நீங்கள் சாப்பிடலாம். கறியை நல்லா 4-5 டைம் சுத்தமாக அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த இது மாதிரி இருக்கிற கருப்பெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். இதை பாருங்க, 5-6 தடவை நல்லா அலசி எடுத்துருக்குறோம். இது மாதிரி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்குங்க. இதோட சோம்பையும் போட்டு சேர்த்து 3 ஒன்றா வறுத்துக்கிறோம். இப்போ அரிஞ்சு வச்ச கறியை நல்லா மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதில் வந்து நாங்கள் சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான். இது கறிக்கு தேவையான அளவு மட்டும் நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லா பெசரி வச்சுட்டேன். ஊறிட்டு 1/2 மணி நேரம். எள்ளு விதாங்க சலிக்கிறாங்க. எள்ளு சலித்து புடச்சி எடுக்கிறாங்க. இப்போ எள்ளு செடி பார்த்தோம்லங்க, அதுலேருந்து விளைஞ்சது தான் இது. இதுலேருந்து தான் நல்லெண்ணெய் வருது, நம்மளுக்கு கிடைக்கிது. கொழுப்புலாவே எனக்கு நல்லெண்ணெய். தட்டி எடுத்துக்கிட்டா போதும். தேங்காய் சீரக வச்சு அரைச்சதுனால கலர் கொஞ்சம் அதே கலராக இருக்குது. கிராம்பு இப்போ வந்து நசுக்கி வச்சுருக்கிற பூண்டும் சோம்பும் போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சேர்த்துக்கிறேன். விழுது சேர்த்துக்கிறோம். பெஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிற பூண்டி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கறி நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அந்த கறியவும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம்.
இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருந்தோம், பத்தில். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மூடி போட்டு வேகட்டும். கொஞ்ச நாள் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க, நல்லா குழம்பு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா வாசம் மணமாக இருக்குது. எல்லாமே அம்மியில் அரைச்சி போட்டதுனால இது பாருங்க நல்லா வெந்து போய் வேகுது. இப்போ இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுக்கலாம். இதான் எள்ளு செடி. நம்ம நல்லெண்ணெய்னு சொல்லுவோம்ல, நல்லெண்ணெய் வந்து இந்த எள்ளு காயிலேருந்து தான் நல்லெண்ணெய் வருது. இதை அறுத்து இது ஒரு வாரம் வந்து போர் மாதிரி போட்டு அதை அவிய விட்டு அதுக்கப்புறம் வாசலில் வச்சு எள்ளு காயை உலுக்கி அதுக்கப்புறம் புடச்சி தரித்து அதை மிஷினில் அரைக்கிறது தான், மிஷினில் செக்கில் கொடுத்து ஆடுறது தான் நல்லெண்ணெய். எங்கள் ஊர்லலாம் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி தான் வாழுகிறோம். இப்போ எள்ளு அரைச்சிருக்கோம். அடுத்தது கார்த்திகை மாதத்தில் கடலை போடுவோம். வானம் பார்த்த பூமி தான். இப்போ ஒரு சில இடத்துல போர் இருக்குது, ஆனால் நாங்கள்லாம் வந்து வானம் பார்த்த பூமியில் தான் விளையிறோம். இது ஆனால் எங்கள் மாமா வீட்டுக்கல்ல. சேவல் கோழி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போதே வாய் ஊறுது. சூப்பராக வந்துருக்குங்க. வாசம் செம்மையாக இருக்குங்க. எல்லாம் இந்த பொடியெலாம் நுணுக்கி போட்டு எல்லாமே அம்மியில் அரைச்சதுனால வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு எடுத்திங்கன்னா அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட ருசி, அதோட டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது தனியாக இருக்கும் அந்த சுவை. நீங்கள் வந்து மற்றபடி நார்மலாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பார்க்கறதுக்கும் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சேவல் குழம்பாடே மணக்குது, அருமையாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக பசியில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறேன். சேவல் கறி குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்க, எல்லாமே மீன் அரைச்சி தான் செஞ்சுருக்கோம். சூப்பராக வந்துருக்கு. நல்லா கறி பசன்னு நல்லா திங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. ஏன்னா பாரம்பரிய முறையில் அம்மியில் அரைச்சி நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இவங்க தேக்காய் இலையில் சாப்பிட்றோம். எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. வாழை இலையில் சாப்பிட்றதோட தேக்காய் இலையில் அதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நாங்களும் இன்றைக்கி தேக்காய் இலையில் சாப்பிட்றோம். நல்லா குழம்பு நல்லா ருசியாக இருக்குது. கறி நல்லா வெந்துருங்க. சேவல் கறி நல்லா பசம் நல்லா சூப்பராக வந்துருக்கு. நம்ம பிராய்லர் கோழி அப்படி இருக்குமோ அந்தமாதிரி நல்லா வந்துருக்கு. நல்லா அது இஞ்சி பூண்டுலாம் நல்லா அரைச்சி போட்டதுனால சூப்பராக வந்துருக்கு. கறி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நல்லா முருங்கை போட்டுருக்காங்க. நாங்கள் இந்த முருங்கை வயலில் உட்காந்து சாப்பிட்றோம். எள்ளு வயலில் சமைச்சோம். இப்போ முருங்கை வயலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து நேரத்தில் சாப்பிட்றது. ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.